வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்ங்கிற சாப்டரில் இருக்கிறோம். இதில் என்ன ஒரு பியூட்டினா இது கெமிஸ்ட்ரிக்கும் வரும். ஓகேங்களா, கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் டீப்பாகவே வரும், நம்மளதில் கொஞ்சம் இதாக வரும். அதோட கம்பேர் பண்ணும்போது சரி. இப்போ என்னது ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ கொஷின்ஸ் கிராஃப் பார்ப்போம். ரிமைனிங் ஒரு தியரி கொஷின் பார்த்துட்டு மீதி எல்லா ப்ராப்ளம் பார்த்துருவோம். என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கொஷின், ஏ கிராஃப் ஆஃப் பிவி. பிவினாவே தெரியும் உங்களுக்கு, ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் ஃபார் ஆன் ஐடியல் கேஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இஸ் அஸ் ஷோன் இந்த கிராஃப் கர்வ் ஓசி. அதாவது இதை கேட்குறாங்க ஓசி. சரி, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம், ஐசோனாவே என்னது சேம்னு உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், கோனா என்னது க்யூப்னு வச்சுக்கலாமா. க்யூப்னா என்ன வால்யூம், ஐசோனா என்ன வால்யூம் சேம். அப்போ வால்யூம்ன்றது சேம். அடுத்து தெர்மோமீட்டர்னா என்னது டெம்பரேச்சர். அப்போ டி சேம். ஓகேங்களா. ஐசோபாரிக், பார்னா என்ன பாரோமீட்டர் தான் மெஷர் பண்ணுது ப்ரெஷரை. இப்போ அந்த ஐடியா தான் ஐசோபாரிக், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. அடியாபெட்டிக் அப்போ என்னவாக இருக்கும், ஹீட் கான்ஸ்டன்ட், கியூ கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ரைட். இப்போ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா டெல்வி என்னது ஜீரோ தானே. இது கான்ஸ்டன்ட்னா சேஞ்ச் என்னது ஜீரோ தானே. அதே மாதிரி தான் டெல் டி ஜீரோ, டெல் பி ஜீரோ, இதுக்கு அதான் அர்த்தம். ஓகேங்களா. டெல் கியூ ஜீரோ, அப்படி தானே. சரி, ரைட். இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன கேட்குறாங்க, 4 கிராஃப் கொடுத்துட்டாங்க, 4 கர்வ் கொடுத்துட்டாங்க. 4 கர்வ் கொடுத்தா 4 லைன் கொடுத்துட்றாங்க. இப்போ ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், ஓஏ. கேட்டதை விட கேட்காதே நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா. ஓஏ என்னது எக்ஸ் ஆக்சிஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, ஆனால் ஒய் ஆக்சிஸு இன்க்ரீஸே ஆகலை. ஒய் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலைன்னா ஒய் ஆக்சிஸ் யார், ப்ரெஷர். அப்போ ப்ரெஷர் வேரி ஆகல, ப்ரெஷர் என்னது கான்ஸ்டன்ட். அப்போ சி எதுக்கு வரும், ஓஏக்கு. ஓஏ என்னது ஐசோபாரிக். அடுத்தது பாருங்கள் ஓடி. சார் ரெண்டையும் விட்டுட்டீங்க, ரெண்டு ஸ்லோப் இதாக தானே இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஓடி என்னது, ஓடியில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலை. அப்போ என்னது வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்போ ஐசோகோரிக் எது ஓடி. இப்போ பாருங்கள், இது ரெண்டு ஸ்லோப்பாக இருக்கா. இதில் என்னது நம்ம படிச்சிருப்போம்ல, ரெண்டு ப்ராடக்ட்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா அது இது வெறியாவும் அது வெறியாகும் தானே அர்த்தம். அப்போ இங்கே பாருங்கள் ஓபி ஓசி. அப்போ என்னது பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். இது எங்கே வரும், ஐசோ தெர்மலில் வரும். ஏன், பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. டி கான்ஸ்டன்ட்னா பிவி கான்ஸ்டன்ட் தானே. ஓகே. அப்புறம் இன்னொரு இதில் படிச்சிருப்போம், பிவி பவர் காமாஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ரைட். இது ரெண்டையும் தான் பார்க்குறோம். இது ரெண்டு தான் இந்த கருவுக்கு சொந்தக்காரங்க. யாருன்னு பாருங்கள். பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டில் பிவி மட்டும்தான் இருக்குது, ஆனால் இங்கே பிவி பவர் காமான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த ஸ்லோப்பை விட இந்த ஸ்லோப் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஸ்லோப்பை விட இந்த ஸ்லோப் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ ஓசி தான் என்னது அடியாபெட்டிக். அடியாபெட்டிக் என்ன ஃபார்முலா, பிவி பவர் காமாஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஆனால் ஐசோ தெர்மலுக்கு பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதனால் தான் இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்லோப் இது கம்மியாக இருக்குது. அப்போ ஓசிங்கிறது என்னது அடியாபெட்டிக். அப்போ ஆப்ஷன் டி. சார் இதெல்லாம் ஓகே சார், இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்கன்னா, கார்னட் இன்ஜின் நம்ம மறக்கவே முடியாது. ஓகேங்களா. கார்னட் இன்ஜின் எப்படி இருக்கும், இப்படி ஒரு கிராஃப் இருக்கும் எக்ஸ்பென்ஷன், அப்புறம் இப்படி ஒரு கிராஃப் இருக்கும், அப்புறம் இப்படி ஒரு கிராஃப் இருக்கும், இது போகிறது இது வர்றது, அதுக்கப்புறம் இப்படி ஒரு கிராஃப் இருக்கும். சைக்கிள் தானே. சரி, இது பாருங்கள், இது ஸ்லோப் எப்படி இருக்குது, இது ஸ்லோப் எப்படி இருக்குது. ஸ்லோப் வெர்டிக்கலாக இல்லை, வெர்டிக்கலாக இருந்தால் இன்ஃபினிட்டின்னு ஆயிரும், அது கிடையாது. ஓகேங்களா. அப்போ வெர்டிக்கல் இருந்தால் இன்ஃபினிட்டின்னு ஆயிரும், அப்படி இல்லையே, லைட்டாக வளைஞ்சிருச்சுல, அப்போ இன்ஃபினிட்டி கிடையாது. அப்போ இவங்களை விட இவங்க என்ன இருக்காங்க, நல்ல ஸ்லோப்பாக இருக்காங்க. ஓகேங்களா. இதை கூட நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ இது என்னது அடியாபெட்டிக், இது என்னது ஐசோதெர்மல். ஐசோதெர்மல் எக்ஸ்பென்ஷன், அடியாபெட்டிக் எக்ஸ்பென்ஷன், ஐசோதெர்மல் கம்பர்ஷன், அடியாபெட்டிக் கம்பர்ஷன், அப்படி படிப்பீங்களா. அப்போ இந்த ஸ்லோப்பை விட இந்த ஸ்லோப் எப்படி ரொம்ப பார்க்கும்போதே தெரியுது. இது ரொம்ப நல்லாவே வித்தியாசம் தெரியுது, இது லைட்டாக வித்தியாசம் தெரியுது. எப்படியோ நம்மளுக்கு ஸ்லோப் அதிகமாக இருக்கிறது யார், whenever compared to the isothermal, adiabatic is more steeper than isothermal. இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம். விச் ஆஃப் த accompanying PV diagram best represent as an isothermal process. ஓகேங்களா. சரி, ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் என்னது, பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. சரி, அப்போ பி ப்ரொபோஷனல் டு என்னது 1/v. இது அந்த சைடு பெருமா கான்ஸ்டன்ட் இருக்கா, கான்ஸ்டன்ட் இருந்தாலே ப்ரொபோஷனல் போட்டுருமா 1/v. அப்போ இது என்ன இது சொல்லுது, ஹைப்பர்போலா. என்னது ஹைப்பர்போலா ஈக்குவேஷன், நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம்ல ஹைப்பர்போலா. அப்போ என்னது ஆப்ஷன் பி. இது ஏன் தப்பு, இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது என்னது பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. இது என்னது பி ப்ரொபோஷனல் டு வின்னு வருது பாருங்கள். பி அதிகமாக வி அதிகமாகுது. அப்போ இது ஐசோதெர்மல் கிடையாது, இது வி கான்ஸ்டன்ட். இது என்னது வி கான்ஸ்டன்ட். அப்போ ஆப்ஷன் பி. இப்போ தேர்ட் சம் பார்க்குறோம். A system is taken through the cyclic process represented by a circle as shown.
the heat absorbed by the system. Heat absorbed by the system என்னது del Q கேட்குறாங்க. del Q க்கு என்ன ஃபார்முலா del Q is equal to del U plus del W ரைட். இங்கே சைக்கிளிக் ப்ராசஸில் இன்டர்னல் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்னது 0, அதான் இன்டர்னல் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட். அப்போ சேஞ்ச் இன் 0 அப்போ del Q is equal to என்னது del W சரி ரைட், அதுதான் பார்க்க போகிறோம். del W என்னது PdV தானே, இந்த PdV ரைட். ஓகே, இப்போ இதை பாருங்களேன். இப்போ இது சர்க்கிள்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் க்ளோஸ்டு சைக்கிளிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க்குங்கிறது ஏரியா அண்டர் த கர்வா இல்லை இன்சைடு த கிராஃபா, இன்சைடு தான். இன்சைடு சைக்கிளிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இன்சைடு தான் நம்ம பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு ஏரியா அண்டர் த கர்வ் இஸ் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்போ சைக்கிளிக் ப்ராசஸில் இன்சைடு. இது எப்படி இருக்குது இங்கே பாருங்கள், இது ஒரு டயாமீட்டரா, இது வேறு டயாமீட்டரா. சர்க்கிளை பார்த்தா சர்க்கிள்னு சொல்லலாம், இது எலிப்ஸ் தான். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். இப்போ இது என்னது 150 - 50 யார் ப்ரெஷர். அடுத்து வால்யூம் என்னது இந்த டயாமீட்டர் 40 - 20. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பை ஆர் ஸ்கொயர். ஏரியா தானே நமக்கு, ஏசி ஈக்குவல்ட்டுனது பை ஆர் ஸ்கொயர். இங்கெல்லாம் என்ன எடுத்துக்க போகிறோம், டயாமீட்டர்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ ஏசி ஈக்குவல்ட்டுனது பை ஆருக்கு என்னது d/2 d/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும், ஏரியா ஈக்குவல்ட்டு பை டி ஸ்கொயர் பை 4 சரி. ஆனால் இங்கே டயாமீட்ரு ஒரே மாதிரி இருக்கா, இது வேறு வேறையாக இருக்கா, வேறு வேறையாக இருக்குது. அப்போ என்ன எழுதலாம், ஏசி ஈக்குவல்ட்டு பை d1 இன்ட்டு d2 பை 4 கரெக்டாக. சரி, இப்போ வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ என்னது ஏரியாஸ் ஈக்குவல்ட்டு பை பை 4. ஓகேங்களா, d1 என்னது இதை வச்சுக்கலாமா, d1 எவ்வளவு இந்த வரை பார்க்கணும், 150 - 50 150 - 50 ரைட்டு. அது என்னது கிலோ பாஸ்கலா. அப்போ பாஸ்கலாக மாற்றினா எவ்வளவு, கிலோனா 10⁻³ பாஸ்கலாக மாற்றிட்டேன், கிலோ பாஸ்கலாக மாற்றிட்டேன். இன்ட்டு d2 என்னது இந்த டயாமீட்டரா ரைட்டு. இது எவ்வளவு 40 - 20 அப்போ 40 - 20 என்னது இது சென்டிமீட்டர் க்யூபா. அப்போ மீட்டர் க்யூபாக மாற்றினா 10⁻⁻6 ரைட்டு. ஓகே, அப்போ ஏஸ் ஈக்குவல்ட்டு பை பை 4. இது எவ்வளோ வரும் 100 100 இன்ட்டு 10⁻3. இது எவ்வளவு 20 20 இன்ட்டு 10⁻⁻6. அப்போ என்ன வரும், ஏஸ் ஈக்குவல்ட்டு பை பை 4. இதையும் இருக்குன்னா என்ன வரும் 2000 2 இன்ட்டு 10⁻3ன்னு வருமா. இங்கே ஒரு 10⁻3 அங்கே ஒரு 10⁻⁻6 இது 10⁻6 10⁻⁻6 என்ன கேன்சல் ஆயிருமா. ஓகே, அப்போ 2 2 அடித்தா 4 அடித்தா 2 அப்போ ஏஸ் ஈக்குவல்ட்டு என்னது பை பை 2 ஜூல். அப்போ என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் பி. நல்லா பார்த்துங்க, சைக்கிளிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஏரியா இன்சைடு தான் நமக்கு ஒர்க்கு. ஓகேங்களா, ஆனால் சைக்கிளிக் ப்ராசஸ் இல்லாமல் ஒரு லைனாக வருதுன்னு வச்சுங்களேன். இது இப்படி ஒரு கிராஃப் இருக்குது, இது வந்து என்னது ஐசோதெர்மல் அப்படின்னா என்னது ஒர்க் என்னது ஏரியா அண்டர் த கிராஃப். இதோ இதான் ஏரியா அண்டர் த கிராஃப். ஆனால் சைக்கிளிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இன்சைடு தான். ஓகேங்களா, 4th கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் கன்சர்ன்டு வித் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஏன் நம்ம என்ன எழுதுகிறோம், del Q is equal to del U plus del W. அதாவது கொடுக்குற ஹீட் வந்து இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகிறதுக்கும் ஒர்க் டன் செய்கிறதுக்கும் இதாகுது. அப்போ எனர்ஜி எங்கேயும் லாஸ் ஆகலை. ஓகேங்களா, அப்போ கன்சர்வேஷன் ஆஃப் என்னது எனர்ஜி. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ தெர்மோடைனமிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன். ஓகேங்களா, என்தால்பி ஹீட்டு கிப்ஸ் எனர்ஜி இது இன்டர்னல் எனர்ஜியும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஒர்க் டன் இது உங்களுக்கு தெரியும். அடுத்து 6th கொஸ்டின் பாருங்களேன். இஃப் del Q and del W represent the heat heat supplied to the system and work done on the system. del Q எதை மென்ஷன் பண்ணுது, heat supplied to the system. del W என்ன பண்ணுது, work done on the system respectively. Then the first law of thermodynamics can be written as, இதுதான் ஃபஸ்ட் லாவா. நம்ம கண்டிஷன் என்ன படிச்சிருக்கோம், ஹீட்டு வந்து சிஸ்டத்துக்கு கொடுக்குறீங்களா, அப்போ del Q என்னது எல்லாத்தையும் பார்த்துருவோம் பாசிட்டிவ். ஹீட்டை வாங்கிக்கிட்டு இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதா பாசிட்டிவ். அது எப்படி தெரியும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ரைட்டு. அடுத்தது ஹீட்டை வாங்கிக்கிட்டு அந்த சிஸ்டம் வேலை செய்தா, வேலை செஞ்சால் என்னது பாசிட்டிவ். ஓகேங்களா, அப்போ ஹீட்டை வாங்கிக்கிட்டு இன்டர்னல் எனர்ஜி ரைஸ் ஆகுது, வேலையும் செய்கிறாங்க, அந்த சிஸ்டம் செய்யுது. ஓகேங்களா, இது பாசிட்டிவ். அதர்வைஸ் வேறு மாதிரி இருந்தால் அது என்னது நெகட்டிவ். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ del W என்னது ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், del Q என்னது ஹீட் சப்ளை டு த சிஸ்டம். அப்போ சப்ளை டு த சிஸ்டம்னா del Q என்னது பாசிட்டிவ். ஓகேங்களா, ஆனால் ஒர்க் டன் பை த சிஸ்டமா ஆன் த சிஸ்டமா, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா del W என்ன வரும் நெகட்டிவ். ஏன்னா நான் ஹீட்டை வாங்கிட்டு வேலை செய்கிறேங்கிறேன், ஹீட்டையும் கொடுத்துட்டு ஏன் மேலேயே நீ வேலை செஞ்சால் அது என்னது ஒர்க்கு நெகட்டிவ். அப்போ இந்த ஈக்குவேஷனில் del W மட்டும் என்ன ஆயிரும் நெகட்டிவாக மாறிடும். அப்போ எந்த ஆப்ஷனு, ஆப்ஷனல்
B. இப்போ 7th sum பார்க்குறோம். If the amount of heat given to a system is 35 joule, அப்போ del Q வந்து என்னது பாசிட்டிவ், ஏன்னா ஹீட் கொடுக்குறாங்க. அப்போ என்னது 35 joule. And the amount of work done on the system 15 joule, அப்போ del W என்னது minus 15 joule. இப்போ தானே பார்த்தோம் போனதில் work done on the system. Then the change in internal energy del U என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷன் எழுதுவோமா, del Q is equal to del U plus del W. ஓகேங்களா, சரி. இப்போ del U தானே வேணும், அப்போ del U is equal to del Q, அதான் சரி போனால் del W. ஓகேங்களா, வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவோமா. அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி is equal to del Q எவ்வளவு 35 மைனஸ் del W எவ்வளவு minus 15. இது வந்து மைனஸ் ஃபார்முலா உள்ளது, ஆன் த சிஸ்டம் அப்படின்னால மைனஸ் போட்டுக்கிட்டோம். அப்போ del U is equal to 35 மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளவு ப்ளஸ்ஸு 15, del U is equal to 50 joule. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 8th. 110 joule of heat is added to a gaseous system whose internal energy changes 40 joule. The amount of external work done is. இது சிம்பிளாக தான் போடலாம். அப்போ என்னது திரும்பி இதை அழிச்சிருக்கவே தேவையில்லை. அப்போ del Q is equal to என்னது del U ப்ளஸ் del W. என்ன கேட்குறாங்க, எக்ஸ்டர்னல் ஒர்க் தான் கேட்குறாங்க. அப்போ del W is equal to என்னது del Q மைனஸ் del U. ஓகேங்களா, அப்போ del Q எவ்வளவு நம்ம கொடுத்துருக்காங்க, ஹீட்டை ஆட் பண்ணுறாங்க 110 joule மைனஸ் dd இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது 40. அப்போ is equal to 70 joule. del W என்னது 70 joule. அடுத்தது 9th கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு வந்து அந்த ஆன்சரு 50 joule, இதுக்கு வந்து 70 joule. அடுத்தது which of the following is not yet a thermodynamic coordinate. பார்த்தாலே தெரியுது PVTயில் என்ன வரும், இந்த சார்லஸ்லாம் அதெல்லாம் வரும்ல. ஆனால் R வந்து என்னது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஆப்ஷன் டி. இப்போ 10th sum பார்க்குறோம். If a quality of heat 1163.4 joule is supplied to 1 mole of nitrogen gas at room temperature at constant pressure, the rise in temperature அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொடுத்துருக்க டேட்டாவெலாம் பார்த்தா நம்ம என்ன எழுத தோணுது, ஹீட்டு கொடுத்துருக்காங்களா, அப்போ DQ. என்ன கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா, அப்போ நம்ம என்ன பண்ணோம் CP. மோல் கொடுத்துருக்காங்களா, அப்போ மியூ. அப்போ இதெல்லாம் பார்த்தா என்னது மியூ CP. என்ன கேட்டிருக்காங்க டெம்பரேச்சர், அப்போ DT. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தாலே இது தெரிஞ்சு போச்சு, ரைட்டு. இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஆர் எத்தனை ஆர் கிடைக்குன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, நைட்ரஜன்னா என்னது N, நைட்ரஜன் கேஸ்னால் என்னது N2. அப்போ டைஆட்டமிக் மாலிகுல். ஓகேங்களா, டைஆட்டமிக் மாலிகுலில் நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை 5. அப்போ எனர்ஜி எவ்வளவு 5/2 RT. ஓகேங்களா, அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னா T வராது, 5/2 R. சரி, இங்கே CV இருக்கா CP இருக்கா, CP. இது என்னது CV. அப்போ CP ஈக்குவல் டு என்னது 5/2 R ப்ளஸ் ஆரா, நம்ம மேயர் ரிலேஷன் படிச்சிருப்போம்ல, CP மைனஸ் CV ஈக்குவல் டு ஆர்னு அதை வச்சு. அப்போ என்ன வரும் 7/2 R. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், CPக்கு பதிலாக 7/2 Rன்னு போடுறோம். ஓகே, முதல் ஃபார்முலாவை மாற்றிக்குவோம், டெம்பரேச்சர் தானே கேட்குறாங்க. அப்போ DTன்னு போட்டுக்குவோம். DT ஈக்குவல் டு என்னது DQ பை மியூ CP. ஓகேங்களா, அப்போ DT ஈக்குவல் டு DQ எவ்வளவு 1163.4 பை மியூ எவ்வளோ மோலு 1 மோலு 1. ஓகே, இன்ட்டு CP எவ்வளவு 7/2 ஆரா, ஆரோட வேல்யூ எவ்வளவு 8.31. ஓகேங்களா, அப்போ இது என்ன வரும், DT ஈக்குவல் டு 1163.4 இன்ட்டு 1 இன்ட்டு 3.5 இன்ட்டு 8.31. இதை நம்ம அடித்து போட்டால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 Kelvin. அதாவது சிமிலர்லி 40 Kelvin. அப்போ ஆப்ஷன் பி. ஓகே, 11th sum. A vessel containing 5 liter of gas at 0.8 meter pressure is connected to an evacuated vessel of volume 3 liters. அதோட இதை ஜாயின் பண்ணுறாங்க, கனெக்ட் பண்ணுறாங்க. The resultant pressure inside will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டு சைடுமே PV கான்ஸ்டன்ட். என்னது P1ன்னு வச்சுக்கோமே, இது V1. இது என்னது P2ன்னு கூட வச்சுக்கலாம், Pன்னு வச்சுக்கலாம், ஏன்னா டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, ரைட்டு. இது என்னது V2. அவ்வளோதானே. அப்போ P ஈக்குவல் டு என்னது P1 V1 பை V2. ஏன் ஈக்குவல் டுங்கிறோம், கனெக்டட்னு சொல்கிறாங்களா, ரைட்டு. அப்போ P ஈக்குவல் டு P1 எவ்வளவு 5 லிட்டரா. ஓகே, ஏன் மீட்டருக்கு இப்போ மாற்றலை, இங்கே 5 லிட்டர்னா இங்கேயும் ஒரு வேல்யூ வரும்ல, யூனிட் கேன்சல். அதே மாதிரி வால்யூம் தான் 5 லிட்ரு.
ப்ரெஷருக்கு ஏன் நம்ம மாற்றலை ரோஜிஹெச்சுங்கிற மாதிரி மாற்றலை, இங்கேயும் ப்ரெஷர் கேன்சல் ஆகிரும் யூனிட், அதனால் பிரச்சனை இல்லை. ரைட்டு. P1 எவ்வளவு, ஃபஸ்ட்டு P1 0.8 ரைட்டு. V1 எவ்வளவு 5 லிட்டர் ஓகேங்களா. V2 எவ்வளவு, கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டும் ஒன்று சேர்ந்துருமா, அப்போ 8. நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிரும், ரெண்டுமே கனெக்ட் ஆயிரும். அப்போ 5 + 3 8 லிட்டர் ஓகேங்களா. அப்போ P = இதை அடித்தா என்ன வரும், 0.1 வருமா, 0.1 0.1 × 5 எவ்வளவு, ப்ரெஷர் = 0.5 மீட்டர் 0.5 மீட்டர். ஓகே, இப்போ 12th சம் பார்க்குறோம். ஒர்க் டன் பெர் மோல் இன் அன் ஐசோதர்மல் சேஞ்சஸ். ஐசோதர்மல்னா என்னது, PV = கான்ஸ்டண்ட்டா, சரி. அப்போ PV = கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. ரைட். இப்போ ஒர்க் டன் தானே கேட்குறாங்க, ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலா, PdVயா, PdV ஓகேங்களா. சரி, அப்போ Pக்கு பதிலாக என்ன பண்ணோம், சப்ஸ்டிட் பண்ணலாம். என்னது, PV = RTயா, அப்போ P = என்னது, RT/Vயா. இங்கே என்னது, ஐசோதர்மலால் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், ஆரும் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. இது இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா இந்த ஒர்க் டனில். அப்போ ஒர்க் டன் = RT/V/dV ஓகேங்களா. அப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம்ல, ஏன்னா dV/Vன்னு இருக்குல்ல. அப்போ W = RT இன்டகிரேஷன் ஆஃப் dV/V. இங்கே இனிஷியல் வால்யூம் என்னது V1, ஃபைனல் வால்யூம் V2. இது எப்படி எழுதலாம், W = RT, இது என்ன வரும், log எக்ஸ்போனன்ஷியல் V ஓகேங்களா. இது பண்ணிட்டோம், இன்டகிரேஷன் பண்ணிட்டோம். ஆனால் லிமிட் என்ன அப்ளை பண்ணல, V1 V2. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தானே. அப்போ W = RT log எக்ஸ்போனன்ஷியல் V2 மைனஸ் log எக்ஸ்போனன்ஷியல் V1. நம்ம லாகரிதம் படிச்சிருப்போம்ல, என்னது log A பேஸ் ஏதோ ஒன்று வச்சுங்க, log B = என்னது log A/Bன்னு படிச்சிருப்போம்ல, அதே மாதிரி தான். அப்போ W = RT × log E V2/V1. ஏன் எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ப்ராசஸ் கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸ்லாம் ப்ராசஸ் மேக்ஸிமம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போனன்ஷியலாக தான் வரும் ஓகேங்களா. அதனால் நம்ம இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ கூட கரெக்டாக வரும். எப்போனா இங்கே 2.303 வந்தால் கரெக்டாக வரும். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே மேக்ஸிமம் எப்படி வருது, எக்ஸ்போனன்ஷியலாக வரதுனால தான் நம்ம இதை போட்டோம் ஓகேங்களா. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற டேபிளேஷன்லாம் எதில் இருக்குது, பேஸ் 10 தான் இருக்குது. அதுதான் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அப்போ லாக் ஏயை பேஸ் 10க்காக மாற்றினோம்னா 2.303 இங்கே போட்டிருந்தா இதுவும் கரெக்டாக இருக்கும். இப்போ 13 கொஸ்டின். A monoatomic gas gamma = 5/3 is suddenly compressed to 1/8 of its original volume. ஏன் வால்யூம் குறையுது, ஆமாம் கம்ப்ரஸ் பண்ணால் வால்யூம் குறையும் adiabatically. Then the pressure of the gas will change. அப்போ ரெண்டு ப்ராசஸ், ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அப்புறம் கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு கேட்குறாங்க ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஃபார்முலா பார்க்கணும். என்ன பண்ணணும், ஃபார்முலா பார்க்கணும். என்னது adiabatic PV பவர் காமா = கான்ஸ்டண்ட்டா, சரி ரைட். அப்போ கான்ஸ்டன்ட் அது பாட்டுக்கு வந்துருக்குது. அப்போ P ப்ரொபோஷனல் டு என்னது 1/V பவர் காமாவா, சரி கான்ஸ்டன்ட் அப்படி இருந்துட்டா. அப்போ என்ன அர்த்தம், P2/P1 = இங்கே இன்வெர்ஸினால் என்ன வரும், V1/V2 ஹோல் பவர் காமான்னு வரும் ஓகேங்களா. நமக்கு தேவை ரெண்டாவது ப்ரெஷர் தானே, கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் அதானே P2. அப்போ P2 = V1/V2 காமா இன்ட்டு P1. சரி, வால்யூம் என்ன கொடுக்கணுமே, வால்யூம் கொடுக்கணுமா, என்னது ரெண்டாவதாக உள்ள வால்யூம் V2 = 1/8 ஆஃப் V1 ஓகேங்களா. இங்கே என்ன இருக்குது, V1/V2 இருக்கா. அப்போ V1/V2, அப்போ 1/8 அந்த சைடு போனால் 8/1. அப்போ V1/V2 போல் என்ன எழுதலாம், 8/1 எழுதலாமா, சரி ரைட், கையிலே எழுதிடலாம். அப்போ P2 = 8/1 8 தானே, 8 பவர் காமா, காமா எவ்வளவு 5/3 ஓகேங்களா இன்ட்டு P1 ஓகேங்களா ரைட். இப்போ P2 = என்ன சார் 5/3 இருக்குன்னு நினச்சிக்காங்க, இப்படி எழுதலாமா, 8 × 1/3 × 5 P1 எழுதலாமா, எழுதலாம். அப்போ P2 = 8 க்யூப் ரூட் பண்ணால் என்ன வரும், 2ன்னு வருமா. அப்போ 2P1 = இதை பண்ணால் என்ன வரும், 32P1. அப்போ P2 வந்து 30 டைம் ஆஃப் இனிஷியல் ப்ரெஷர். அப்போ ஆப்ஷனல் டி. அடுத்து பாருங்கள், ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் இஸ் த என்ட்ரோபி சேஞ்சஸ் 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், என்ன தெரியும், என்ட்ரோபிக்கும் இந்த எனர்ஜிக்கு அதெல்லாம் தெரியும்ல. என்னது DS = என்னது
டிக்யூ பை டியா அதானே தானே என்ட்ரோபிக் எனர்ஜி உள்ளது. சரி, என்ட்ரோபி சேஞ்சஸ் தானே கேட்குறாங்க, டிஎஸ்ஸு ரைட்டு. அடியாபெட்டிக்கில் ஐசோபாரிக், ஐசோதெர்மல், அடியாபெட்டிக். அடியாபெட்டிக்கில் டிக்யூ என்னது 0 தானே, அப்போ டிக்யூ 0னா டிஎஸ் என்னது 0, அப்போ அடியாபெட்டிக். ஓகேங்களா? ஓகே, 15 சம்மு. த அடியாபெட்டிக் பல்க் மாடுலஸ் ஆஃப் எ பர்ஃபெக்ட் கேஸ். நல்லா பார்த்துங்க, கேஸ் அட் ப்ரெஷர் இஸ் கிவன் பை. இதுக்கு நம்ம எங்கே போகணும்னா சவுண்டு வேவ் இருக்குல்ல, அதுக்கு போகணும். சவுண்டு வேவில் ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா? நியூட்டன். என்ன கண்டுபிடிச்சாரு? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பல்க் மாடுலஸ் பை டென்சிட்டி. பல்க் மாடுலஸ் என்ன வச்சுக்கிட்டாரு? ப்ரெஷர் பை டென்சிட்டின்னு வச்சுக்கிட்டார். ஆனால் இதை கால்குலேட் பண்ண வேல்யூ எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ என்னாவது ஒத்து வரல. உடனே லேப்லாஸ் என்ன பண்ணார்? ஒரு கரெக்ஷன் பண்ணார். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டார்? ஐசோதெர்மல்னு வச்சுக்கிட்டார். ஆனால் லேப்லாஸ் வந்து அடியாபெட்டிக்னு வச்சுக்கிட்டார். அடியாபெட்டிக்னு வந்தப்போ இந்த ப்ரெஷரோட என்ன பண்ணார்? ரூட் ஆஃப் காமா பியை தான் பண்ணார். காமாவை பியோட இது பண்ணார். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? த அடியாபெட்டிக் பல்க் மாடுலஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸ் அட் ப்ரெஷர் இஸ் கிவன் பை காமா பி. இப்போ 16 சம் பார்க்குறோம். இன் அன் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக்னா என்ன? அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். If T1 is equal to 27 degree centigrade and T2 is equal to 127 degree centigrade, then P1 by P2 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்போ அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஐசோகோரிக் ப்ராசஸில் என்னது? ப்ரெஷர் ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். ஓகேங்களா? அப்போ P1 by P2 தானே கேட்டிருக்காங்க. அப்போ P1 by P2 ஈக்குவல் டு என்னது? T1 by T2. T1 by T2. அப்போ P1 by P2 ஈக்குவல் டு கால்குலேஷன் பண்ணும்போது எஸ்ஐ யூனிட் தானே மாற்றணும். T1 எவ்வளவு? 27. 273 ஆட் பண்ணால் கெல்வினா மாட்டிடுமா? 300. ஓகேங்களா? இது எவ்வளவு? 127. 273 ஆட் பண்ணால் 400 ஆயிருமா? அப்போ 400. ஓகேங்களா? இது அடித்தா ஆயிரும் 3/4. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 3/4. அடுத்து 17 கொஸ்டின். ஏ கேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் 0.25 மீட்டர் கியூப். எக்ஸ்பேண்ட்னா 0லேருந்து இவ்வளோக்கு வந்திருக்கு, அந்த மாதிரி சேஞ்ச் இன் வால்யூம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் 10⁻³ நியூட்டன் மீட்டர் பவர் -2. இந்த ஒர்க் டன் ஈஸியாக போடலாம். ஒர்க் டன் என்னது? பிடிவி. என்னது? பிடிவி. ஓகேங்களா? இது மல்டிப்ளிகேஷன் மட்டும் தெரிஞ்சால் போடலாம். ப்ரெஷர் எவ்வளவு? 10⁻³. டிவி எவ்வளவு? 0.25. அது 1/4ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, 0.25ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன போய் 0.25. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? இதில் பாருங்கள், வாட்ஸும் வராது, நியூட்டன் வராது. ஏன்னா வாட்ஸ் வந்து பவர், நியூட்டன் வந்து ஃபோர்ஸ். ஓகேங்களா? அது என்ன வரும்? அப்போ டிஜிட் தள்ளி வைக்கணும். என்னது? 1 2 3. அப்போ 250 ஜூல். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது 300 ml ஆஃப் கேஸ் அட் 27 டிகிரி சென்டிகிரேட் இஸ் கோல்டு டு 7 டிகிரி சென்டிகிரேட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். தென் இஃப் ஃபைனல் வால்யூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன வரும்? வால்யூம் ப்ரொபோஷனல் டு டி. வால்யூம் ப்ரொபோஷனல் டு டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இது அதே மாதிரி தான். அப்போ என்ன வரும்? ஃபைனல் வால்யூம்னு கேட்டிருக்காங்களா? அப்போ எப்படி எழுதலாம்? V2 பை நம்ம வசதிக்காக எழுதிக்கலாம். ஈக்குவல் டு T2 பை T1 எழுதலாமா? ஏன்னா ப்ரொபோஷனல் தானே. அப்போ V2 ஈக்குவல் டு என்ன வரும்? T2 பை T1 இன்ட்டு V1 வருமா? அப்போ V2 ஈக்குவல் டு T2 எவ்வளவு? அதே மாதிரி கெல்வினுக்கு மாற்றிடலாமா? T1 வந்து எவ்வளவு? T2 7 டிகிரியா? 7 டிகிரி. அப்போ என்ன வரும்? 273. அப்போ 280 பை T1 எவ்வளவு? 300. ஓகேங்களா? V1 எவ்வளவு? வால்யூமு 300 ml. அப்போ 300 ml. ஓகேங்களா? அப்போ V2 என்ன வரும்? 300 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 280 ml. அப்போ ஆப்ஷன் சி. இப்போ 19th சம் பார்க்குறோம். ஏ கார்னட் என்ஜின் ஒர்க்கிங் பிட்வீன் 300 Kelvin and 600 Kelvin ஹேஸ் ஒர்க் அவுட்புட் ஆஃப் 800 ஜூல் பெர் சைக்கிள். வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளைட் டு த என்ஜின் ஃப்ரம் த சோர்ஸ்? இதில் என்ன எழுதுன்னு ஃபஸ்ட்டு குழப்பிக்காமல், ஹையர் டெம்பரேச்சர் தானே சோர்ஸு. அப்போ T1 எவ்வளவு? 600 Kelvin. ஓகேவா? சிங்க் எவ்வளவு? T2 300 Kelvin. கெல்வின்லேயே கொடுத்தாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஒர்க் எவ்வளவு? W ஈக்குவல் டு 800 ஜூல். என்ன கேட்டிருக்காங்க? Q என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா? ஒர்க் பை ஹீட். ஹீட்டு கொடுக்கறனால ஒர்க் நடக்குது. சரி, அப்போ T1 டெம்பரேச்சர் கொடுக்குறோம், அதில் என்ன டெம்பரேச்சர் சேஞ்ச் நடக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை Q தானே. அப்படியே உல்ட்டா பண்ணுங்கள். Q by W is equal to T1 by T1 minus T2. அப்போ Q is equal to என்ன வரும்? T1 by T1 minus T2 into என்னது? W. ஓகேங்களா? அப்போ Q is equal to என்ன வரும்? T1 எவ்வளவு? 600. T1 minus T2 எவ்வளவு?
300 600 minus 300 300 ஓகேங்களா ரைட் இன்ட்டு ஒர்க் எவ்வளவு 800 800 ஓகேங்களா இப்போ இதையும் அடிச்சிடலாமா அப்போ என்ன வரும் Q is equal to 48 by ஓகேங்களா அப்போ 1600 இதையும் அடித்தா அப்போ 1600 ஜூல் பை சைக்கிள் இப்போ 20 சம் பார்க்குறோம் the coefficient of performance of a Carnot refrigerator இது வந்து கார்னட் என்ஜினில் ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படி ஃபார்முலா உல்ட்டாவாக வரும் ஒர்க்கிங் பிட்வீன் 30 டிகிரி சென்டிகிரேட் அண்டு 0 டிகிரி சென்டிகிரேட் ஓகேங்களா இதுக்கு என்ன ஃபார்முலா பீட்டான்னு வச்சுக்கலாமா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா T2 by T1 மைனஸ் T2 நமக்கு எப்போவுமே தெரியும் ஹை டெம்பரேச்சர் தான் என்னது T1 லோயர் டெம்பரேச்சர் தான் என்னது T2 அப்போ பீட்டா ஈக்குவல் டு கெல்வினுக்கு மாற்றணுமா 0 டிகிரி சென்டிகிரேடுங்கிறது எவ்வளவு 273 கெல்வின் இது 30 டிகிரிங்கிறது எவ்வளவு 303 கெல்வின் பை 273 அடிச்சு போட்டால் என்ன நமக்கு ஆன்சர் வரும் 273 பை 30 அப்போ என்ன வரும் ஆன்சரு 9.1 வரும் இங்கே ஆப்ஷனில் 9 இருக்கிறதுனால சிமிலர்லி 9 ஓகேங்களா இப்போ லாஸ்ட்டு சம் பார்க்குறோம் the temperature of the reservoir of Carnot engine is 27 degree centigrade efficiency of engine is 25% the temperature of the source first efficiency என்ன formula eta is equal to 1 minus T2 by T1 right அப்போ eta எவ்வளவு 25% அப்போ 25 by 100 25% அப்படி தானே எழுதணும் 1 minus T2 எவ்வளவு 27 அது கெல்வினா மாற்றினா 300 ஓகேங்களா by T1 இப்போ என்ன பண்ணணும் T1 தானே வேணும் அதனால் இந்த சைடு கொண்டு வந்துடலாம் 300 by T1 இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் 1/4ன்னு வருமா அப்போ இந்த சைடு என்ன வரும் 1/4 1 மைனஸ் 1/4ன்னு வருமா ரைட்டு அப்போ 300 by T1 ஈக்குவல் டு என்ன வரும் 3/4ன்னு வருமா 1ல் 1 மைனஸ் 4 வரும் 3/4 அப்போ நம்மளுக்கு என்ன வேணும் T1 தானே வேணும் அப்போ T1 by 300 ஈக்குவல் டு 4/3 இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதுகிறோம் எப்படியாலும் போடலாம் T1 equal to அப்போ 4/3 into 300 இதை அடித்தா 100 ரைட்டு அப்போ T1 equal to எவ்வளவு 400 கெல்வின் ஆப்ஷன் இருக்கா எல்லாம் சென்டிகிரேடில் இருக்குது அப்போ கெல்வின்லேருந்து சென்டிகிரேட் போடணும் என்ன பண்ணுவோம் 273 லெஸ் பண்ணும் அப்போ T1 equal to 400 minus 273 equal to 127 degree centigrade okay thank you all the best